ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கோவை கார்த்திக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விலாக் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கேட்ராக்ட் ஒரு கண்ணில் புற இருந்துச்சு. அதுக்காக வந்து சங்கரா கண் மருத்துவமனை கோயம்புத்தூரில் வந்து சர்ஜரி பண்ணியிருந்தோம். அந்த விலாக் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம சிந்தாமணி இருக்கு இல்லையா, வடகோவை போகிற வழியில் இருக்குது இந்த ஆஸ்பத்திரி. ஸோ நான் ரொம்ப நல்லா பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு ரொம்பவே வர்த்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாகவே இந்த சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அந்த குறை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போய் விசாரிச்சுட்டு வந்து அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தோம். சர்ஜரிக்கு முன்னாடி இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லைங்களா, ப்ரீ டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. உடம்புல வந்து சுகர் செக் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து மற்ற இதெல்லாம் அவங்க டெக்னிக்கலாக என்னென்ன செக் பண்ணுமோ எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. அப்புறம் நமக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. நமக்கு அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நம்ம போய் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சர்ஜரி அன்னைக்கு, நான் இந்த கிளிப்பிங் வந்து சர்ஜரி அன்னைக்கு ஒரு நாள் ப்ரீ டெஸ்ட் பண்ணாங்க. அப்போ சர்ஜரிக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு போய் நம்ம பண்ணிக்கணும். சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணி என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் பிஃபோர் ஆஃப்டர் டேப்லெட் கொடுத்து எப்படி வந்து அவங்கள வந்து கேர் பண்ணணுமோ கம்ப்ளீட்டாக கேர் பண்ணிக்கிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து பார்க்குறது தான். குறைஞ்ச விலையில் பண்ணுற சிகிச்சைகளும் இருக்குது. அது எப்படி பண்ணுறாங்க, ரொம்ப சர்ஜரிக்கு அப்புறம் ரிசல்ட் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு காசை சேர்த்துக்கிட்டு நாங்கள் வந்து சங்கரா கண் மருத்துவமனையிலே பண்ணிக்கிட்டோம். இந்த சர்ஜரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 20,000 பக்கம் ஆயிடுச்சு. எல்லாமே சேர்த்து ஃப்ரம் A to Z சொல்கிறேமே 20,000 ரூபாய் ஆயிடுச்சு. இது வந்து லேசர் மூலமாக பண்ணுறது தான். கண்ணில் ஊசி போட வேண்டிய தேவை இருக்காது. லேசர் மூலமாக பண்ணுறதுங்கிறதுனால வலியும் இருக்காது. சர்ஜரி முடிச்சுட்டு வெளியே வரக்கு வெறும் 1/2 hour தாங்க ஆச்சு. 1/2 hourல பக்காவாக வெளியே வந்துட்டாங்க. இது வந்து ஒரு 1 week கழிச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 week கழிச்சு வந்து இது அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெள்ளை கண்ணாடியும் போட்டு விட்டாங்க. நீங்கள் வந்து இன்னும் 30 நாள் கண்ணாடி போட்டு தான் வெளியே சுற்றணும். வெளியே சுற்றவே கூடாது, பட் 15 நாளுக்கு மேலே வெளியே போய்க்கலாம் கொஞ்சமாக. இது வந்து எங்கள் அப்பாவோட ரிப்போர்ட், என்னென்ன எப்போ மருந்து ஊற்றணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க, டூஸ் அண்ட் டோன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் வந்து டெஸ்டிங்க்கு போனோம். டெஸ்டிங்க்கு போகும்போது ஓகே நல்லா இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்கணும், கண்ணில் வந்து புண்ணாகாமல் பார்த்துக்கணும், டஸ்ட் படாமல் பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அப்படியே வெளியே வரும்போது ஒரு டீ சாப்பிட்டுட்டு பழ பஜ்ஜி சாப்பிட்டுட்டு அன்னைக்கு வந்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதனால தான் வீடியோ என்னால் பண்ண முடியல. ஓகே, டேக் கேர், பாய்.